வணக்கம். 20 years ஆஃப் கில்லி. அதனால் கில்லி படத்தை இந்த வாரம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. படம் ரீரிலீஸ் ஆகும்போது ஒக்கடு வர்சஸ் கில்லிங்கிற அந்த டிஸ்கஷனும் திரும்ப ரீரிலீஸ் ஆகுது. த்ரூஅவுட் இந்த 20 வருஷ காலத்தில் நிறைய பேர் நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபாரம்ஸில் கில்லியா ஒக்கடுவா எது பெஸ்ட்டுங்கிற டிஸ்கஷன் வந்து நிறைய தடவை பண்ணியிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் போட்டிங்கன்னா ரெடிட்டில் சில டிஸ்கஷன்ஸ்லாம் அப்போ அவங்க பண்ணதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். பட் ரெண்டு படத்தையும் பார்த்தவங்கிற முறையில் கில்லியே எனக்கு பெட்டராக அப்பீல் ஆச்சு அப்படின்னு யோசிக்கும் போது சில விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னா, கில்லியே எனக்கு பெட்டரா அப்பீல் ஆச்சுங்கிறத மட்டும் தான் நான் சொல்றேன். இது ஃபேக்ட் கிடையாது, வெறும் ஒப்பீனியன் மட்டுமே. அண்ட் எந்த விதத்திலையும் ஒக்கடு ரொம்ப சுமாரான படங்கிறத நிறுவனத்துக்காக இந்த வீடியோ கிடையாது. ஸோ அதை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இப்போவே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். எப்படி மகேஷ் பாபுக்கு அவரோட கெரியரில் ஒக்கடு ஒரு முக்கியமான பிளாக் பஸ்டரோ, அதே மாதிரி தமிழில் விஜய்க்கு அவரோட கெரியரில் முக்கியமான பிளாக் பஸ்டர் கில்லி. எப்படி ஒக்கடு தெலுங்கு சினிமா ஆடியன்ஸ்னால இன்னி வரைக்கும் மறக்க முடியாத ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கோ, அதே மாதிரி கில்லியும் தமிழ் சினிமா ரசிகர்களாக இன்னி வரைக்கும் மறக்க முடியாத ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக தான் இருக்குது. தெலுங்குல இயக்குனர் குணசேகர் கொஞ்சம் கிளாஸியான அப்ரோச் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட் பேஸ்ட் படமாக இது ஃபீல் ஆகாது. தமிழில் முதல் சீன்லேருந்தே இது ஒரு மாஸ் ஹீரோவுக்கான படம் தான். ஸோ அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னராக தான் இயக்குனர் தரணி இது கில்லியை ட்ரீட் பண்ணியிருந்தாரு. இந்த முக்கியமான டிஃபரன்ஸை மைண்டில் வச்சுக்குவாங்க. மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காரணம் நம்பர் 1, விஜய் அண்ட் ஹீரோ கேரக்டர் எழுதப்பட்ட விதம். போன கட்டில் சொன்ன மாதிரி ஒக்கடு படத்தை குணசேகர் கிளாஸியாக அப்ரோச் பண்ணியிருப்பாரு. ஹீரோ ஒரு நார்மல் யங்ஸ்டர், ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் தான். அப்பா மாதிரியே தானும் அடுத்து ஒரு போலீஸ் ஆகணும், ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாவது உள்ள போயிடணும்னு ஆஸ்பயர் பண்ணுற ஒரு கேரக்டர் தான். ஆனால் இங்கே தமிழில் கில்லியில் ஹீரோ சரவணவேலுவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கலடா பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸ் விளையாடிக்கிட்டு வீட்டில் போய் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு ஆக்ஷன் காட்சிகளில் செம்மையாக மாஸ் காட்டுற ஒரு டிப்பிக்கலான மாஸ் ஹீரோ. இதை ஹீரோ விஜய் அவ்வளோ எனர்ஜியோட போர்ட்ரே பண்ணியிருந்த விதம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த எனர்ஜி அவ்வளோ இன்ஃபெக்ஷியஸாக இருக்கும். நம்மளுக்கும் கூட ஜாக்கி சான் படம் பார்க்குற மாதிரி அப்படியே பரபரப்பாக தான் இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. அண்ட் முக்கியமாக இந்த படத்துடைய காமெடி காட்சிகளில் விஜயோட பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்கும். அதுவும் ரொம்ப தேங்க்ஸ் புவின்னு பல்லகடிச்சே சொல்லுவார் இல்லையா, அந்த மாடுலேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் திருமலை பெரிய ஹிட் ஆனாலுமே கூட ஒரு கம்ப்ளீட் மாஸ் ஆக்ஷன் ஹீரோவா விஜய் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆனதுக்கு கில்லி ஒரு முக்கியமான காரணம். இதில் அவருடைய ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸும் ஒரு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். காரணம் நம்பர் 2, ஹியூமர். ஒக்கடுலையும் ஹியூமர் இருக்குது. ஒரு மைல்டான ஹியூமர் தான் இருக்கும். எதுவுமே பெருசாக லாஃப் அவுட் லவுட் மொமெண்ட்ஸ் மாதிரியாக இருக்காது. அண்ட் அது அவங்களோட இன்டென்ஷனும் இல்லைங்கிறதால அது பெருசாக எந்த தப்பும் கிடையாது. ஆனால் தமிழில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணது மூலமாக நிறைய சீன்ஸில் நான் ஸ்டாப்பாக ஹியூமர் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார் இயக்குனர் தரணியும் ரைட்டர் பரதனும். தெலுங்குல அப்பாவுக்கும் பையனுக்கும் இந்த கபடி விஷயமா எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இருக்காது. அப்பாவுக்கு தெரிஞ்சு தான் ஹீரோ விளையாடுவார். அப்பாவும் பையனை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவார். இன்ஃபேக்ட் வெளியூர் போய் விளையாடுவார்ல, தமிழில் மதுரைக்கு போகிற மாதிரி கர்னூலில் எங்கே போவார். அங்கே போய் விளையாடும் போது அப்பா நல்லா விஷ் பண்ணி அனுப்புவார். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு, உன்னை செலக்ட் பண்ணுறது பார்க்குறது நிறைய ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க, நல்லா பார்த்து விளையாடுன்னு மாதிரிலாம் சொல்லி அனுப்புவார். ஆனால் தமிழில் அப்பா பையன் கான்ஃப்ளிக்ட் வச்சது மூலமாக அதுலேருந்து நிறைய ஹியூமரை டெரைவ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தெலுங்குல தனியாக ஒரு காமெடி சீக்வன்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் ஒன்று வரும். ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பிராங்க் கால் பண்ணி கலைப்பாங்க. அது ஒரு மாதிரி ஓகேவான காமெடியாக இருக்கும். தமிழில் அப்படியே அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரம்மானந்த தேவசி ஒரு காமெடி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஹீரோவுக்கும் அவருடைய தங்கச்சிக்கும் கான்ஸ்டன்ட்டாக வர சண்டை, இந்தியன் எக்கானமி இஸ் ஆல்வேஸ் அவர் எக்கானமின்ற மாதிரியான லைன்ஸ், ஓட்டேரி நரி கேரக்டர், யாரு ஊருக்கு போறதுங்கிற டிசைட் பண்ற சீன், எதை பார்த்தாலும் காக்கி கலர்ல பூரி மாதிரியே தெரியுது உங்களுக்கு. இன்னைக்கு தைப்பூசம் இல்ல, இது கவர்மெண்ட் குவார்டர் ஸ்ரீ. இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு த்ரூ அவுட் பரபரப்பான ஸ்கிரீன் பிளேயோட ஹியூமரும் நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. மூணாவது காரணம் பிரகாஷ் ராஜ். தமிழ் தெலுங்குன்னு ரெண்டுத்திலையுமே இவர் தான் வில்லன். ரெண்டுத்திலையுமே ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஒரு டெரரான வில்லனாக தான் தெரிவார். ஆனால் தமிழில் ஹாய் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள வர சீன்ல இருந்தே அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஏன் சொல்ற நீ அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, திரும்ப திரும்ப அந்த டயலாக் வர இடங்கள், நீங்க என்ன ஆந்திரா பாடல இறங்கிங்க தமிழோட உங்க பின்னாடி இருக்கிறதுக்கு நக்கலா கேட்குற அந்த இடம், பா ஜெமினி கணேசனை வரைஞ்சி வச்சிருக்காங்கப்பான்னு புலம்புற அந்த ஒரு இடம், கிளைமேக்ஸ்ல கூட இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குது, அவளை கேட்டா அவன் பெரியவங்கிறான், இவனை கேட்டா இவன் பெரியவங்கிறான்னு கடைசி வரைக்குமே தன்னுடைய அந்த நக்கலை அந்த காமிக்கல் டோனை விட்டுருக்கவே மாட்டாரு. இந்த ஹாய் செல்லங்கிறது அவருடைய கேட்ச் ஃப்ரேஸ் மாதிரியே ஆயிடுச்சு. அவர் காமெடி பண்ணியிருந்தாலுமே கூட எங்கேயுமே இந்த வில்லன் கேரக்டர் ஒரு கோமாளி, ஒரு பஃபூன், ரொம்ப வீக்கான வில்லங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆயிருக்கவே இருக்காது. அதுதான் பிரகாஷ் ராஜோடைய டேலண்ட். ஃபோர்த் ரீசன், வித்யாசாகர். ஒரு மொழியில பிளாக் பஸ்டர் ஆன ஒரு படத்தை வேற ஒரு மொழியில ரீமேக் பண்ணும்போது ஒரிஜினலில் எந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆச்சோ அதில் பெருசாக கை வைக்க மாட்டாங்க. எதுக்கு அதெல்லாம் அங்கே ஒர்க் ஆச்சுல, அதெல்லாம் இங்கேயும் ஒர்க் ஆகும், அது பெருசாக நம்ம சீண்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. ஏன் விஜய் ரீமேக் பண்ண பல படங்களும் கூட இது நடந்திருக்கு. ஸோ நேச்சுரலி ப்ரொடியூசர் ஏஎம் ரத்னம் என்ன பண்ணாரு, கில்லி ரீமேக் ரைட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அந்த மணி சர்மாவோட பாட்டெலாம் பயங்கர ஹிட், அதை அப்படின்னா யூஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு தரணியும் ஒத்துக்கல, வித்யாசாகரும் ஒத்துக்கல, அதெல்லாம் தெலுங்கு பாட்டு நம்ம தமிழில் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, 2 பாட்டு பிளாக் பஸ்டருங்க, அதே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிருக்காரு. அதுக்கும் இவங்க ஒத்துக்கவே இல்லை. தென் தரணிக்கு ஸ்லோவான பாட்டெலாம் பிடிக்கவே பிடிக்காது. எல்லா பாட்டிலுமே குத்து பாட்டு மாதிரி டஸ்னாகா பீட்டுன்னு ஒரு பெப்பியான எலிமெண்ட்
மாதிரி எதிர்பார்ப்பாருன்னு வித்யாசாகர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மூடில் தான் இந்த படத்துடைய பாடல்களும் இருக்கும். அப்படி போடு பாட்டெல்லாம் ப்ரொடியூசருக்கு நம்பிக்கையே இல்லையா. ஆனால் பாருங்க, பாடல்கள் பின்னணி இசைன்னு ரெண்டுத்துலையுமே சார்ட் பஸ்டர் மெட்டீரியலை வித்யாசாகர் கொடுத்துருந்தாரு. ஏன் இப்போ மாஸ்டர் படத்தில் கூட அந்த கபடி கபடி சாங் வரும்போது தியேட்டரில் எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. கில்லி படம் ஆரம்பித்த உடனே அந்த ஆன்ச் ஊன்ஸ்னு சவுண்டு கேட்டதுமே தியேட்டரில் விசில் சவுண்ட் ஆரம்பமாயிடும். ஸோ கிளைமேக்ஸில் கரெக்டாக அந்த விஷயம் ரீகால் ஆகும்போது சரியான மாஸ் மூமெண்ட்டாக அது இருக்கும். தெலுங்குல டேரக்டருடைய கிளாசி அப்ரோச்சுக்கு ஏற்ற மாதிரி மணி சர்மா மெலடி ஓரியன்டாக பாடல்கள் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி தமிழ்ல தரணியோட மாஸ் அப்ரோச்சுக்கு ஏற்ற மாதிரி இறங்கி அடிச்சிருந்தாரு வித்யாசாகர். ரிசல்ட் என்ன? 2 வருஷன்ஸுமே சூப்பர் ஹிட். ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன் என்னன்னா, சரி பாப்புலர் ஒப்பீனியன் கூட நீங்க வச்சுக்கோங்களேன், அந்த சேசிங் சீக்வன்ஸுக்கு தெலுங்குல வந்த சாகசம் பாட்டை விட தமிழ்ல வந்த அர்ஜுனர் வில்லு தான் பெர்ஃபெக்டான ஃபிட். ஃபைனலி கில்லி எனக்கு பெட்டராக ஒர்க் அவுட் ஆக முக்கியமான காரணம் இயக்குனர் தரணி. சோர்ஸ் மெட்டீரியலை அவர் கையாண்டிருந்த விதம், அவருடைய அந்த பரபரப்பான யோசிக்க வைக்காத ஸ்க்ரீன் பிளே, இன்டர்வல் வரைக்கும் படம் எவ்வளோ வேகமாக போகுதுன்னே தெரியாது. இப்போ தான் ஆரம்பிச்சு அதுவும் இன்டர்வல் இருந்துச்சுங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் படத்தோட எடிட் பேட்டர்ன், ஒரிஜினலில் அம்மா கேரக்டர்னு ஒருத்தவங்க வருவாங்க, சொர்ணாகா நடிச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க தான் அதில் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் அந்த கதையில் இருக்கும். ஆனால் தமிழில் அவங்க 2 சீனில் தான் வருவாங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்போடைய நேச்சரை மாற்றினது மூலமாக ஹியூமர் மட்டும் இல்லை, எமோஷன்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு. ஹீரோ முதல் சீன்லேயே ஜாகிங் போவார். ஓகே, ஹீரோ பில்டப்புக்காக மாசா ஏதோ பண்ணிருக்காங்க, ஹீரோயிசத்துக்காக ஏதோ பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஹீரோயினை வில்லன் இழுத்துட்டு போகிற அந்த இடத்துல ஹீரோ எதேச்சியாக அந்த பக்கம் அப்படி ஜாகிங் பண்ணிட்டு போவார் பாருங்க. அது எதேச்சியாக ஃபீல் ஆனதுக்கு காரணம் முதல் சீன்லேயே அதை ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான். தெலுங்குல இன்டர்வல் பாயிண்ட்ல வில்லன் சேத்துக்குள்ள விழுந்ததுக்கப்புறம் அப்படியே உட்காந்துருவார், குளிக்க மாட்டார். நான் வந்து ஹீரோயினை தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவனை பழி வாங்கினதுக்கப்புறம் தான் குளிப்பேன் அப்படிங்கிற சபதம் எடுத்து உட்காந்துருவார். ஹீரோயின் மாதிரி ஒரு சிலையை வடிச்சு அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவார். அண்ட் ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கு கூட்டு வந்துருவார். அவங்களும் கல்யாணத்தில் ரெடி ஆகிடுவாங்க. ஆனால் கேட்டால் அப்போ தான் அங்கே சவால் விடுவாங்க. அவங்க ஏன் அவன் வந்து தூக்கிட்டு போவான், அவ்வளோ பேர்கிட்டே தூக்கிட்டு போயிட்டான், இங்கே வந்து தூக்கிட்டு போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க சவால்லாம் விடுவாங்க. இந்த இடத்துல ஹீரோவுக்கு இன்னொரு பில்டப் மாதிரி வில்லனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவரோட இமேஜினேஷன்ல ஹீரோ ஹீரோயின் ஒரு டூயட் பாடுவாங்க, ஒரு ஃபாஸ்ட் நம்பர். இது எல்லாமே தெலுங்குல அந்த ஏர்போர்ட் சீனுக்கு அப்புறம் வரும். ஆனா தமிழ்ல ஏர்போர்ட் சீன் கட் பண்ணா ஒரு சின்ன எமோஷனல் சீன், கட் பண்ணா கபடி போர்ஷன் கிளைமேக்ஸ், அப்படியே மொத்தமா ஒரு 10-15 நிமிஷத்தை தமிழ்ல இயக்குனர் தரணி ஸ்கிப் பண்ணியிருப்பாரு. அது நம்ம மிஸ் அவுட் பண்ண மாதிரி ஃபீல் ஆயிருக்கவே இருக்காது. ஸோ கதைக்கு என்ன தேவையோ, ஆடியன்ஸை பரபரப்பாக என்கேஜ் பண்ண எதை தேவையோ அது மட்டும் போதுன்னு அவர் ரீடைன் பண்ணது. அண்ட் ரீடைன் பண்ண விஷயங்கள்ல அவர் பண்ண நகாசு வேலைகள் தான் இந்த படத்தை டோட்டலா வேற ஒரு படம் மாதிரியே ஃபீல் பண்ண வச்சிருக்கு. என்னது வேற ஒரு படம் மாதிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இப்பவும் நீங்க கில்லியும் பாருங்க, ஒக்கடுவும் பாருங்க, 2 படமும் 2 விதமான அனுபவத்தை தான் உங்களுக்கு தரும். அதனால தான் சொல்றேன், கில்லி தான், ஒக்கடு தான். இந்த கம்பேரிசன்லாம் தேவையே இல்லாத விஷயம். ஸோ நீங்கள் தேவையில்லாத டாக்ஸிக் ஃபேன் வார்க்குள்ளே போய் யாரோடைய ரசனை பெருசு, யாரோட இது சுப்பீரியராக இருக்குது அப்படின்ற மாதிரி கேவலமான விஷயங்களுக்கெல்லாம் அடிச்சிக்காம ஒருத்தருடைய ரசனையை இன்னும் ஒருத்தர் கேவலப்படுத்திக்காமல் இருக்கிறது நாட்டுக்கு வீட்டுக்கு ரொம்ப 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 நல்லது. நான் சொன்ன இந்த ரீசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரிலேட் ஆகலை, எனக்கு வேறு ரீசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அது நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். 20 வருஷம் முன்னாடி கில்லி ரிலீஸ் ஆன டைமில் தேவி தேட்டரில், தேவி மெயின் ஸ்க்ரீனில் ஃபேமிலியோட இந்த படத்தை நான் பார்த்தேன். ஸோ 20 வருஷம் கழிச்சு இந்த ரீரிலீஸில் இந்த படத்தை திரும்ப அதே தேவி தேட்டரில், அதே தேவி மெயின் ஸ்க்ரீனில் நான் பார்க்க போகிறேன். அதை பற்றி நான் வீடியோலாம் போட போகிறேன் அப்படின்னு விதியில் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ இந்த சாட்டர்டே அதே தேவி திரையரங்கில் அதே மெயின் ஸ்க்ரீனில் நடு சென்டர் சீட்டில் உட்காந்து நூன் ஷோ பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே.